திண்டுக்கல்லில் வாழை தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் அட்டகாசம் செய்து வந்த நிலையில் வனத்துறையினர் யானைகளை விரட்டுவது போன்று நடித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பன்னிப்பட்டி குட்டிக்கரடு பகுதியைச் சேர்ந்த வயதான தம்பதியினர் முத்துப்பாண்டி ராமத்தாய். இவர்கள் தங்களுக்கு சொந்தமான சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் வாழை, தென்னை உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகவே மலையடிவார பகுதிகளில் யானைகள் அவ்வப்போது ஊருக்குள் வந்து விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருகின்றன. கடந்த 3 தினங்களாக 300க்கும் மேற்பட்ட பயிர்களை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த போதிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும், யானைகளை விரட்டுவது போன்று வனத்துறையினர் நடித்து வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மாதிரி நாங்க வாழை, தென்னங்கண்டு இதுக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஆனை வந்து அநியாயம் பண்ணுது. ஆனா இதை ஃபாரஸ்ட் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வர்றாங்க, ஆனை விரட்டுற மாதிரி வர்றாங்க, வந்து காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்துட்டு ரைட் அடிச்சு பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா அதை ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க போன் பண்ணி பேசணும்னா வர்றோம்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் சென்று வர்றாங்க. வந்தா அது என்னன்னு பார்த்து ஆனையை மேய்ச்சி கட்டுற மாதிரி கட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா வாழை மரம், தென்னை மரம் இதுக்கெல்லாம் ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள மரங்க அடிச்சிருச்சு ஆனைக்கு. இது மனுஷருக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. ஆனா நாங்க சொல்ல போனா, நீங்க ஊருக்குள்ள போயிருங்க, ஒத்த காட்டுல எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது, ஆனை அப்படிதான் மேயும் அப்படின்னு சொல்றாங்க.